இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நாம் கனிகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே கலாத்திய நிருபம் 5ஆம் அதிகாரம் அதில் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு 3வது நம் கனி பார்க்கிறோம், சமாதானம். தேவன் நமக்கு சமாதானத்தை அருளுகிற தேவன். கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிற தேவன். அவர் சமாதானக்காரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே நமக்கு பரிகாரியாய் இருந்து நமக்கு சமாதானத்தை சொல்லுகிற தெய்வம். நாம் குடும்ப பிரச்சனைகள், போராட்டங்கள், அது தொழிலே பிரச்சனைகள் எல்லாம் எந்த இருந்தாலும் கர்த்தர் சொல்கிற ஒரே வார்த்தை, நீ சமாதானத்தோடு இரு என்று சொல்லப்படுகிறது. ஆமீன். வேதமும் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கனிகளிலே ஒரு கனி சமாதானமாய் இரு, சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கர்த்தர் நம்மளை இந்த சமாதானமாய் நடத்துவாராக. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.